गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பேச போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு அனிமேட்டட் ஒரு கார்ட்டூன் மூவி பத்தி தான் பேச போறோம். சோ என்ன மூவின்னு கேட்டீங்கன்னா குங்ஃபு பாண்டா 4. சோ அந்த மூவி பத்தி தான் பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தை பத்தி சொல்லணும்னா நான் 1, 2, 3 மொத்தத்தையும் பார்த்திருக்கேன். நான் குங்ஃபு பாண்டாவோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் குங்ஃபு பாண்டா. அந்த சீரியஸே சூப்பரா இருக்கும். அதுல வர சவுண்ட் ட்ராக், அதுல வர கிராபிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா இன்னைக்கு வந்து குங்ஃபு பாண்டாவோட அடுத்த பார்ட் 4 வந்திருக்கு. ஸோ இதோட கதை பிளாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் ஸ்டோரி என்னன்னா, நம்ம பூவோட அந்த டிராகன் வாரியரை அவர் வந்து நிறுத்தப்படுறாரு. டிராகன் வாரியரா இப்ப வந்து நீ மாஸ்டர் ஊகுவே மாதிரி நீ வந்து இப்போ பீஸுக்கு போயிடணும், நீ இதுக்கு மேல டிராகன் வாரியரா இருக்க முடியாது, அதுதான் ஹையஸ்ட் குங்ஃபு பொசிஷன், இப்ப நீ அதுக்கு அப்படி போயிடணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாரு. சோ அதனால பூவும் நீ அடுத்த டிராகன் வாரியர் யாரு நீயே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூக்கு வந்து ஒரே சந்தேகமா இருக்கு, யாரு சூஸ் பண்றதுன்னே தெரியல. அவருக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஏன் விட்டு கொடுக்கணும்னு அந்த இதுவே அவருக்கு பிடிக்கல. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வில்லனை தேடி போடுற, ஓரகத்தை காப்பாத்த அந்த வில்லனை தேடி போறாரு. சோ அப்போ ஒருத்தரை மீட் பண்றாரு, ஃபாக்ஸின்னு சொல்லிட்டு. ஃபாக்ஸின்னு ஒருத்தரை மீட் பண்றாரு. ஃபாக்ஸின்னு ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ அதுக்கப்புறம் அந்த வில்லனை மீட் பண்ணாடா பூ வந்து டிராகன் வாரியர்ல இருந்து அந்த பீஸ் இடத்துக்கு போயிட்டாரா இல்லையான்னு தான் இதுல கதை. சோ இதுல வந்து நம்ம டைலி, ஜெனரல் காய், அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய வில்லன்ஸ், பழைய வில்லன்ஸ் கூட இதுல வராங்க. பட் ஜஸ்ட் ஒரு சீன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ நானா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ எனக்கு இந்த படத்தை வந்து நான் பார்க்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 3D செம்மையா, அது 3Dல எடுத்தது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங், கிராபிக்ஸ், அதை பத்தி சொல்லணும். மைண்ட் ப்ளோயிங். எடிட்டிங் சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஏன்னா செம்மையா இருக்கு எடிட்டிங், சிஜிஐ, கிராபிக்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி அந்த ஆர்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அந்த ஆர்ட் பாக்குறதுக்காகவே, அந்த சிஜிஐ ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காகவே நீங்க கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கலாம். கேரக்டர்ஸோட அந்த பவர், அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு தனி இது காட்டுவாங்கல்ல, செப்பரமெண்ட். பூ தவிர வேற யாருக்கும் இல்லைன்னா அது வந்து இதுல காட்டுவாங்க. பூ தவிர எல்லாருக்கும் அந்த இப்போ, ஏன்னா அடுத்த பூ வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா மாஸ்டர் ஊகுவே மாதிரி அவரும் போய் இப்போ போக போறாரு. ஸோ அடுத்த டிராகன் வாரியர் அந்த போறாரு. ஸோ அதனாலதான் இதுல வந்து அந்த பூ தவிர இன்னும் நிறைய அவங்க அப்பா கேரக்டர்ஸ், காமெடி எல்லாமே சூப்பரா இருந்தது இந்த படத்துல. கிட்ஸோட போய் பாத்தீங்கன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். ஸோ உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா போய் இந்த படத்தை பாருங்க. ஸோ அந்த பேண்டாவை பண்ற காமெடி, ஃபைட்ஸ் செம்மையா இருந்தது. ஃபைட்டை வந்து எழுதியிருக்காங்க போல. ஃபைட்ஸ் வந்து அது செம்மையா இருக்குது. அந்த ஃபைட்டோட அந்த டீடைல்ஸ் எல்லாமே, சவுண்ட் ட்ராக் தான் அல்டிமேட். சவுண்ட் ட்ராக்கும் சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து குங்ஃபு பாண்டா 3ல அந்த ஜெனரல் காயோட அந்த மியூசிக் சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலயும் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கிராபிக்ஸ்ல இருந்து, எடிட்டிங்ல இருந்து, சிஜே ஒர்க்ஸ், ஆர்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃபைட்டிங், காமெடி எல்லாமே சூப்பரா இருந்தது. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் ஹாலிவுட்ல சீக்கிரமா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் எனக்கு தெரியல. அப்புறம் நான் இன்னைக்கு போய் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுட்டேன். படம் வந்து நல்லா தாங்க இருந்தது. ஏன் அது நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் IMDb ரேட்டிங்க்கு நான் கொடுத்தேன்னா கண்டிப்பா நான் 9.5 இல்லை 8.5 ஆச்சு கொடுப்பேன். ஏன்னா அந்த படத்தோட ஒர்க் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. ஸோ பூ வந்து அந்த ஒரு கேப்லாம் போட்டுக்கிட்டு, தொப்பி போட்டுக்கிட்டு, நான் தான் டிராகன் வாரியர் சொல்றது, அவரோட சின்ன சின்ன காமெடிஸ்ல இருந்து ஜேக் பிளாக் வாய்ஸ் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ்ல போய் பார்த்தேன். ஸோ ஜேக் பிளாக் அவர் வந்து எப்பவுமே வேற லெவல்ல பண்ணாரு. இந்த வாட்டி பூக்கும் அவர் சூப்பரா பேசிட்டாரு. ஸோ மற்றபடி இந்த படத்துல குறைகள்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல குறைகள்னு கேட்டீங்கன்னா கொஞ்சோண்டு லேக் இருக்கு. இது ஒரு கிட்ஸ் மூவி, எப்படி இருந்தாலும் 2 ஹவர்ஸ்க்குள்ளதான் வருது. ஸோ நீங்க அது அவ்வளவு பெரிய லேக்லாம் கிடையாது. நீங்க காமெடி சுதத்தை பார்த்தாலே உங்களெல்லாம் அப்படியே அது லேகாவே தெரியாது. அப்புறம் இதுல வில்லன் வந்து சமீலியன் அப்படின்னு ஒருத்தங்க காட்டுருக்காங்க. அதெல்லாம் செம்மையா இருந்தது. அவங்க அந்த ஆக்ட்ரஸ், அந்த அவங்க பண்ற வில்லன் தலை எல்லாமே சூப்பரா இருந்தது. அப்புறம் பூக்கும் சண்டை நடந்த ட்ரெய்லர்லயே காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் செம்மையா இருந்தது.
ஸோ இதுல வந்து கிராஃபிக்ஸ் அந்த சிஜே ஒர்க்ஸ் தான் எனக்கு இன்னும் கண்ணிலே நிக்குது. ஸோ ஸ்பைடர்ஸ்க்கு அப்புறம் இதுலயும் இந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்ஸ் இந்த போன வருஷம் வந்ததுல, அதுக்கப்புறம் இதுலயும் கொஞ்சம் நல்லா இருக்கு சிஜே ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட போங்க, இல்ல உங்க ஃபேமிலியோட கொண்டு போய் பாருங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்புறம் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோஸ் வரை உங்களுக்கு உங்கள் ஜோஷ். பை கைஸ். ஜோஷ்.